ஃப்ரெண்ட்ஸ், குஞ்சுங்களை பிடிச்சி அடைச்சதுக்கப்புறம் நெஸ்ட் பாக்ஸை எப்பயுமே க்ளீன் பண்ணி மாட்டுறது வழக்கம். அந்த மாதிரி நெஸ்ட் பாக்ஸை க்ளீன் பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் பேர்டு குஞ்சுங்க இருக்கும்போது 2 எக் வச்சிருச்சு. அதனால் என்னென்னா லைட்டாக அதனுடைய கால் பட்டு அந்த எக்கு டேமேஜாக இருந்தது. திரும்ப அது பெரிய பேரண்ட் வந்து எக் வைக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் அதை தனியாக ஒரு கேஜில் போட்டு வச்சுட்டு எக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்குது. இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும்போது இதை நம்ம நெயில் பாலிஷ் வச்சு அந்த இடத்த இப்போவே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா குஞ்சுங்க வந்து பறித்து வரதுக்குள்ளான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஒரு 10% மட்டும் வர்றது கஷ்டம். அதனால் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல டேமேஜ் உள்ள இடத்துல மட்டும் நம்ம நெயில் பாலிஷ் இந்த மாதிரி வச்சு அந்த ஹோல்ஸை வந்து மறைச்சிட்டோம்னா இந்த முட்டை பறித்து குஞ்சு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ரெட் கலர் நெயில் பாலிஷ் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒயிட் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். வீடியோவில் உங்களுக்கு இதில் கரு வந்து டெவலப் ஆகிருக்கா எல்லாமே காமிக்கிறதுக்காக அடையாளத்துக்காக ரெட் கலர் வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஒரு 10 நாள் கழித்து நம்ம எக்கை வந்து கரு இருக்கான்னு செக் பண்ணும்போது அதில் கரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்கில் இருக்கிற குஞ்சு வெளியே வந்துடும். நம்ம வந்து அதை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடலாம். சம்டைம்ஸ் அது வராமல் போனாலும் வாய்ப்பு இருக்குது. அது 10% தான் அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இது எந்த மாதிரி வருதா வரலையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி பெட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் பேஜை கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பெட் வளர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியுங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் லைக் கமெண்ட்ஸ் தான் என்னோடய வீடியோவை இன்னும் நான் 2-3 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ப்ளீஸ்.